உடம்பு சரியாத போது நல்லா காரமாக சாப்பிடணும் போல் இருக்கணும். அந்த காரம் அப்படியே சுருக்குன்னு இருக்கணும் போல் இருக்கணும். அதுவும் நான்வெஜ்ஜாக இருக்கணும் போல் இருக்கணும். நீங்கள் உடம்பு சரியில்லைனா கூட நீங்களே இதை பண்ணி சாப்பிட்லாம். ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் எடுத்துக்கிறேன், போன்லெஸ் சிக்கனை. சிக்கனை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லை நார்மல் எண்ணெய் இல்லைனா வந்து நெய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா வரமிளகா ஒரு 4 எடுத்துக்கிறேன். வரமிளகா நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வரமிளகா லைட்டாக கலர் மாறணும். சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த சிக்கன் அப்படியே கலர் மாறும். அந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, எல்லாம் வேண்டாம். நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அதுலேங்க அப்படியே தண்ணி வரும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி பதத்தில் வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் அப்படியே சுட்டு சோறு போட்டு சாப்பிடுவாங்களா அந்த எண்ணெய் அந்த சில்லி ஆயிலோடு சாப்பிடும்போது அந்த சிக்கன் ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.